கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்டா எக்ஸென்ட் இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2018 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு லேட் ஸ்டார்டிங் அதேமாதிரி இன்ஜினோட நாய்ஸாக இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸென்ட் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3,81,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனியோட ரெக்கமெண்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமிங் சேஞ்ச் பண்ணணும். அதை விட நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது அந்த டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் ஓட்டலாம். ஆனால் டைமிங் செயினோட நாய்ஸ் வரும்போதே அந்த செயினை நீங்கள் மாற்றணும். அப்படி இல்லைன்னும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். இந்த வண்டியோட செல்ஃப் போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயினோட நாய்ஸ் இருக்குது. ஏற்கனவே இதை டைமிங் செயின் சேஞ்ச் பண்ண சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணல. அதனால தான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ஆகிடுச்சு. ரன்னிங்கில் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இந்த இன்ஜினில் டைமிங் செயின் தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. லேட் ஸ்டார்டிங்கு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் செயினை சேஞ்ச் பண்ணல. அதனால தான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூல் பம்போட கியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணுறது. ஃபியூல் பம்போட கியர் டீத்து பாருங்கள், சுத்தமாக ஒரு பல்லு கூட இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியர் வந்து இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட்டோட நாய்ஸ் வந்தது. கேம் பொசிஷன் சென்சாராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளைண்ட் காமிச்சிது. இதோட டைமிங் செயினும் அதேமாதிரி இந்த கியர் தான் கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் கிட்ட தான் நான் இதை வாங்க போகிறேன். இதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸென்ட்டோட டைமிங் செயினை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பம்பு கியரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணணும். பம்பு கியரோட ஃபுல்லர் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அதேமாதிரி கேம் கியரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கியரில் வச்சே நீங்கள் லூஸ் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லா பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸென்ட்டோட டைமிங் செயினோட கேஸ் எல்லாமே நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ டைமிங் செயினை கட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமிங் செயின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,134 வருது. ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் எல்லாமே வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதோட பழைய பார்ட்ஸ் பாருங்கள். இதோட கியரு சுத்தமாக அந்த கியரு டீத்தே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமு ட்ரைவ் பண்ணுற இந்த ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிட்டுருக்கு. இதுவும் பாருங்கள் ஏரோ ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கேம் கியரும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஏரோ பாருங்கள் எவ்வளோ தூரம் ஷார்ப்பாக இருக்குது. இது பாருங்கள். இது ஒரு மேஜர் கிட்டு வாங்கினீங்கன்னா இது எல்லாமே வரும். மைனர் கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வருது. அந்த மைனர் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ராக்கெட்டு மட்டும் வராது. ஃபியூல் பம்போட கியர் எப்போவுமே மேஜர் கிட்டு மாற்றும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பவருக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் எல்லா பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸென்ட்டோட டைமிங் செயினை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதோட டைமிங் மார்க் பாருங்கள். இதோட கலர் கூட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கியரில் ஒரு பாயிண்ட் எல்லோ கலர் பாயிண்ட் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகணும். இதோட கேம் ஷாஃப்ட்டோட மார்க் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஃபியூல் பம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணுறது. ஃபியூல் பம்போட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள் கேஸில். இதோட மார்க்கும் அதே மாதிரி இந்த எல்லோட கலர் மார்க்கும் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகணும். பாருங்கள் மூணுமே ஸ்ட்ரைட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டோட மார்க்கு. கிராங்க் ஷாஃப்ட்டோட டிடிசி பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் டாப்பில் இருக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கோடு வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்போட கியரு. இந்த ஃபியூல் பம்போட கியரை டைட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைமிங் செட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். இப்போ இதை கியரை நான் டைட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி லிங்க் எல்லாமே எடுக்கிறேன். இதோட ஆயில் பம்ப் அசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதே தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஆயில் பம்ப் அசம்பிள் நல்லா இருக்கிறதுனால இப்போ நான் ஆயில் பம்ப் அசம்பிளை நான் ஃபிட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் கிடையாது. இதுக்கு ஒரு பேஸ்ட்டு தான். நான் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸென்ட்டோட இன்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயினோட நாய்ஸ் இருந்தது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஐடிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயினோட நாய்ஸ் அதிகமாக இருந்தது.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.